வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்று தரப்படும் என உறுதி கூறிய ஜனாதிபதி அனுரகுமார. மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அறிவிப்பு. யாழில் ஊழல்வாதிகள் வசமாக சிக்குகின்றனர். அரசு திடீர் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்று தரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, திஸ்ஸவிகாரையை மையமாக வைத்து ஒரு பிரச்சினை இருக்கின்றது. நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் திஸ்ஸவிகாரை பிரச்சினையை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என கூறினேன். அந்த பிரச்சினையை மையமாக கொண்டு செயற்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சினையிலிருந்து விலக வேண்டும். அத்துடன் அந்த பிரச்சினையை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் செய்கின்ற அரசியலை நிறுத்த வேண்டும். திஸ்ஸவிகாரையில் தங்கியுள்ள அரசியலை நீக்குவதன் மூலம்தான் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அந்த விகாரையில் இருக்கின்ற பௌத்த பிக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரஜைகள் மற்றும் நாகவிகாரையின் பௌத்த பிக்கு ஆகியோர் சேர்ந்து இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டங்களை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை நாட்டில் அரசியல் மற்றும் சட்ட விவாதங்களை தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளால் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகாரத்தை வைத்திருக்காத நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்காது என்று ஜனாதிபதி அனுரகுமார அரசியல் மேடைகளில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுடன் குறித்த அறிக்கையால் தேர்தல் சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கின்றன. இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின்படி ஜனாதிபதியின் அறிக்கை உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தின் 2 முக்கிய பிரிவுகளை மீறுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு எழுதியதாக கூறப்படும் ஒரு செய்தித்தாள் செய்தி தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தி தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து அந்த செய்தி தவறானது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று ஓர் உள்ளூர் செய்தித்தாளின் தலைப்புச் செய்தி தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அரசாங்க தகவல் திணைக்களம், தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு கடிதம் எதுவும் அனுப்பவில்லை. தேர்தல் சட்டங்களை மீறும் அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியதாக முன்னர் வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கண்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புலிகள் அமைப்பையோ அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எந்த தகுதியும் இல்லை என அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தபாலன் தெரிவித்துள்ளார். யாழில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேசிய பட்டியலுள் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள். இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபைகளை கைப்பற்றும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருப்பு கேள்விக்குறியாகும் என்றும் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் மேற்குறிப்பிட்ட இளங்குமரின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தபாலன் கருத்து தெரிவித்தார். தென்மராட்சி மண் என்பது தமிழ் மற்றும்
இனப்பற்றும் கொன்றவர்கள். இவர்கள் ஒருபோதும் விலை போனதும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென்மராட்சியின் 2 பிரதேச சபைகளை நீங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் தாம் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அவர் சவால் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார கலந்து கொண்ட உள்ளூராட்சி மன்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் ஆட்கடத்தல், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவரையும் பழிவாங்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்திருந்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் கடப்பாடு எங்களுடையது. அதை நாங்கள் செய்கின்றோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரத்தை இழந்து அரசாங்கத்திற்கு பயந்து விசுவாசமாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுர தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு முறைப்பாடு அளித்து 15 நாட்களாக தேர்தல் ஆணைக்குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாக அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெல்லாத நிறுவனங்களுக்கு அரச நிதியை ஒதுக்குவதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று ஜனாதிபதியின் கூற்று தீவிரமானது என்றும் தேர்தல் ஆணைக்குழு ஆரம்பத்திலிருந்தே இந்த விடயத்தில் மௌனம் காத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் நிறைவேற்று ஜனாதிபதி என்ற முறையில் அனுரகுமார் இவ்வளவு கடுமையான குற்றத்தை செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழு பயம், பாரபட்சம் மற்றும் மெதுவாக செயல்படுவதாக கூறிய நளின் பண்டார இதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளிலிருந்து போட்டியிடும் இளம் வேட்பாளர்களை திருடர்கள் என்று முத்திரை குத்தி அதிகாரத்தை இழக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்காது என்று ஜனாதிபதி கூறியதற்கு காரணம் 40% உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை இழக்கும் அபாயம் இருப்பதுதான் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமை தேர்தல் பார்வையாளர்கள் உட்பட ஜனநாயகத்தை மதிக்கும் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்றும் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சினை அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும். மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படும். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எமது ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பல்வேறு அபிவிருத்திகளை செய்து காட்டியுள்ளோம். தற்போது அனைத்து அபிவிருத்திகளும் இங்கு தடைப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது எதிர்கால ஆட்சியில் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவோம். திருகோணமலை மாவட்ட அதிவுற்ற அபிவிருத்திகளை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே அடைந்தது. இதனை யாரும் மறுக்க முடியாது. கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் திறமையான நேர்மையான இளைஞர்கள் யுவதிகளை களமிறக்கியுள்ளோம். எனவே உங்கள் கிராமத்துக்கு பொருத்தமான தலைவர்களை வாக்களித்து தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். சுமார் 1 நிமிடம் மாத்திரமே உரையாற்றிய நாமல் திடீரென மேடையை விட்டும் அகன்று சென்றதை காண முடிந்தது.